விஜய் வாட் யூ வாண்ட்ஸ் டு சே அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளை பற்றி தெரியாமல் ஓடி வந்துட்டு இருக்கு. இங்கேயாவது கண்ணாடி இறக்குனாப்புல, அங்கே கண்ணாடி கூட இறக்குனா குளிர் காற்றுல ஒரு விஷயமா அப்படி பார்த்துட்டு போயிட்டு ஸ்மைல், ஒன்லி ஸ்மைல் தான், ஸ்மைல் தான் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பதில் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டு ஓடி வந்து அந்த டெல்லி பிரசிடென்ட் இருப்பாங்க. ஏன்னா டெல்லிக்கு எத்தனையோ தமிழ்நாடு தலைவர் வந்திருக்காங்க, எத்தனையோ அரசியல்வாதி வந்திருக்காங்க, எத்தனையோ என்கொயரிகளுக்கு வந்திருக்காங்க. ஆனால் யாருமே பத்திரிகையாளரை சந்திக்காமல் போனதே கிடையாது. குறைந்தபட்சம் நோ கமெண்ட்ஸ்னு கூட சொல்லிட்டு போவாங்க. இல்லை இந்த மாதிரி இது வந்து கோர்ட்டில் இருக்குது, அதனால் கோர்ட்டில் இருக்கும்போது பதில் சொல்லக்கூடாது, சிபிஐ என்கொயரியில் இருக்குது, அதனால் இதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவாங்க. எதுவுமே சொல்லாமல் போகிற ஒருத்தர் இவர் மட்டும்தான் யா அப்படின்னு டெல்லி ப்ரெஸ்ஸு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கு. Mr. Vijay, what would you like to say? Would you want to make a comment? What would you like to say? You were questioned yesterday. அதெல்லாத்தையும் தாண்டி என்கொயரி முடிஞ்சிருச்சு. 2 நாள் தானங்க என்கொயரின்னு சொன்னீங்க, என்னங்க ஒரே நாளில் விட்டுட்டீங்க? இந்த வடிவேல் சொல்லலை, ஏன்னா 7 நாள் வச்சு அடிக்கிறத சொன்னீங்க, 3 நாள் விட்டீங்க, ஏன்னா நீ 4 நாள் ஃபில்லப் பண்ணி கூட்டோடான்னு பாருல. அது மாதிரி 2 நாள் விசாரணைக்கு போயிட்டு ஒரே நாளில் சிபிஐட்ட கதறி இருக்காங்க. கதறி காலில் விழுந்து, இந்த சின்ன பிள்ளைல நம்ம வந்து ஸ்கூலுக்கு லீவ் விட்டு அனுப்போம்ல, ரெஸ்பெக்டட் சார், ஐ எம் சஃபரிங் டு ஃபீவர், கைண்ட்லி கிராண்ட் மீ லீவ் ஃபார் 2 days, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி அப்படின்னு போடுவோம்ல. அது மாதிரி ஃப்ரம் விஜய் பனையூர் டு சிபிஐ ஆஃபீஸர், சிபிஐ ஆஃபீஸ் டெல்லி, ரெஸ்பெக்டட் சிபிஐ ஆஃபீஸர், ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபியர், நாட் ஃபீவர், ஃபியர். So, I am unable to attend the enquiry. So, kindly grant me a leave for Pongal holidays. Yours obediently, Vijay. உங்கள் விஜய் வரனா அப்படின்னு போட்டு எழுதி கொடுத்துருக்காப்புல. 7 மணி நேரம் விசாரணையிலேயே பொங்கல் வருதுங்க, பொங்கல் விழா வருதுங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் லீவு கொடுங்க. உலகத்திலேயே என்கொயரிக்கு லீவு கேட்ட ஒரே தலைவர், தானை தலைவர், தன்மான தலைவர், நம்மளுடைய தமிழக வெற்றிக்கத்துறை தலைவர் விஜய் மட்டும்தான். 2 நாள் என்கொயரியில் வந்து நீங்கள் திமுக அரசு பழி வாங்கிருச்சு, செந்தில் பாலாஜி பழி வாங்கிட்டாரு, காவல்துறை பழி வாங்கிருச்சு, காவல்துறை கூட்டத்தில் ஒன்று விட்டு போயிடுச்சு, இது திட்டமிட்ட சதி, காவல்துறை தான் எங்களை போக வச்சிச்சு, காவல்துறை தான் வர வச்சிச்சு, அவ்வளவு கேள்விகள் இருக்குல்ல. பெரிய ஃபைலை வர தூக்கிட்டு போனாங்க. நேரம் ஐநாவில் போய் ஏதோ தனிநாடு கட்டு போராட போகிற மாதிரி ஆளுக்கு ஒரு பையை தூக்கிட்டு போனாங்க. சரி, பைக்குள்ளே என்னதான்டா வச்சுக்கணும்னு பார்த்தா பெர்ஃப்யூமு, இது சன்ஸ்க்ரீன் லோஷனு,